வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான கதைய பார்க்கலாம். தன்னோட அறிவால, தர்க்கத்தால பெரிய பெரிய அறிஞர்களையே ஜெயிச்ச ஒரு ஞானியோட கதை இது. ஆனா பாருங்க, அவருக்கு உண்மையான ஞானம் கிடைச்சது ஒரு சாதாரண தெருவுல, ஒரு எதிர்பாராத சந்திப்புல தான். ஆதிசங்கரரோட வாழ்க்கையே மாத்துன அந்த முக்கியமான தருணங்கள பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, சங்கரரோட வாழ்க்கையில 2 சம்பவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு, அவரோட அறிவுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி. இன்னொன்னு, அவரோட ஆன்மாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாடம். இந்த 2 நிகழ்வுகளையும் பத்தி தான் இப்போ நாம ஆழமா பார்க்க போறோம். சிருங்கேரியில அத்வைத தத்துவத்துக்காக ஒரு மடத்தை நிறுவுனதுக்கு அப்புறம் சங்கரர் ஒரு பெரிய யாத்திரையை தொடங்குறாரு. அதுக்கு பேரு திக் விஜய யாத்திரை, அதாவது ஆன்மீக ரீதியான ஒரு வெற்றி பயணம். அவரோட இந்த பயணம் வடக்கு திசையை நோக்கி போகுது. அவர் போக நினைச்ச இடம் எது தெரியுமா? காஷ்மீர்ல இருந்த புகழ்பெற்ற சர்வஜன பீடம். அந்த காலத்துல அந்த இடத்துக்கு பேரு சாரதா தேசம். அதுதான் சர்வஞான சிம்மாசனம்னு சொல்லப்பட்டது. அப்போ இந்த சர்வஜ்ஞ பீடம்னா என்ன? அது வெறும் ஒரு கெட்டிடம் இல்ல, அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அது உன்னதமான அறிவோட இருப்பிடமா கருதப்பட்டது. சர்வஜ்ஞ பீடம்னா சர்வஞான சிம்ஹாசனம்னு அர்த்தம். காஷ்மீர்ல இருந்த ஒரு ரொம்ப புனிதமான இடம் அது. அங்க ஏறி உட்காரணும்னா ஒருத்தர் மத்த எல்லா தத்துவங்களையும் விவாதத்துல ஜெயிச்சிருக்கணும். அப்போதான் அது முடியும். அங்க அறிவின் தெய்வமான சாரதா தேவிக்காக ஒரு கோவில் இருந்ததாவும், அதுக்கு 4 திசைக்கும் 4 கதவுகள் இருந்ததாவும் சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம், அந்த தெற்கு பக்க கதவு மட்டும் இதுவரைக்கும் திறந்ததே இல்ல. ஏன்னா திக்கிருந்து போன எந்த அறிஞராலையும் அங்க அவங்களோட திறமைய நிரூபிக்க முடியல. சங்கரர் அங்க போனப்போ உள்ளூர் பண்டிதர்கள் அவருக்கு ஒரு பெரிய சவால முன்வைக்கிறாங்க. ஆமா, தெற்கிருந்து வர்ற நீங்க இந்த சிம்மாசனத்துல ஏறணும்னா முதல்ல இந்த தெற்கு வாசல் வழியா உள்ள வரணும்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த காலத்தோட மிகப்பெரிய அறிவு சார்ந்த விவாதத்துக்கு ஆரம்பமா அமைது. அங்க கூடின பெரிய அறிஞர்கள் சபை முன்னாடி சங்கரர்கிட்ட 1-2 இல்ல, பல விதமான தத்துவங்கள் பத்தி கேள்வி கேக்குறாங்க. நியாயம், பௌத்தம், மீமாம்சை, சைவ, சாக்த தந்திரம்னு எல்லாத்திலிருந்தும் கேள்வி கணைகள் வருது. ஆனா சங்கரர் அசரவே இல்ல. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு சவாலுக்கும் ரொம்ப தெளிவா பதில் சொல்லி அத்வைத்த வேதாந்தந்தான் எல்லா தத்துவங்களுக்கும் மேலானதுன்னு நிரூபிக்கிறார். அவரோட அறிவை கண்டு எல்லா அறிஞர்களும் அசந்து போறாங்க. கடைசியா சாரதா தேவியோட ஆசிர்வாதத்தோட அவர் அந்த சிம்மாசனத்துல ஏறுறார். அவரோட இந்த அறிவுசார் வெற்றிக்கு அடையாளமா பல வருஷமா மூடி கிடந்த அந்த தெற்கு வாசல் முதல் முறையா திறக்கப்படுது. பார்க்கவே எவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா? காஷ்மீர்ல இவ்ளோ பெரிய வெற்றியை அடைஞ்சதுக்கு அப்புறம் சங்கரர் புனித நகரமான காசிக்கு திரும்புறார். ஆனா இங்கதான் அவரோட அறிவுக்கு இல்லாம அவரோட மனசுக்கு ஒரு பெரிய சோதனை காத்திருந்தது. ஒரு நாள் காலையில கங்கையில குளிச்சுட்டு தன்னோட சீடர்களோட ஒரு குறுகலான சந்து வழியா நடந்து போயிட்டு இருக்கார். அப்போ அந்த காலத்துல சமூகத்தால ஒதுக்கப்பட்டவரா கருதப்பட்ட ஒரு சண்டாளனை பாக்குறார். அவரு கூட 4 நாய்களும் இருக்கு. அந்த கால சமூக பழக்க வழக்கங்கள் படி சங்கரர் அந்த மனிதரை கொஞ்சம் விலகிப்போ அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த மனிதர் நகரவே இல்லை. அதுக்கு பதிலா அவர் கேட்ட ஒரு கேள்வி சங்கரர் போதிச்ச தத்துவத்தோட ஆணி வேறையே ஆட்டி பாத்துருச்சு. நீங்க விலகி போக சொல்றது என் உடம்பையா இல்ல எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவையா? உங்களுக்குள்ள இருக்கிற அதே ஆத்மாதானே எனக்குள்ளேயும் இருக்கு. அது எப்படி வேற வேறையா இருக்க முடியும்? அடேங்கப்பா, என்ன ஒரு கேள்வி! இது வெறும் சமூக ரீதியான கேள்வி இல்ல, இது ஒரு ஆழமான ஆன்மீக சோதனை. அந்த ஒரு நொடியில சங்கரருக்கு புரிஞ்சிடுச்சு, இது ஒரு சாதாரண மனிதர் கேக்குற கேள்வி இல்ல, இது தனக்கு வந்த ஒரு தெய்வீக பாடம்னு அவர் உணர்றார். இதுவரைக்கும் புத்தகங்கள்ல படிச்சது, மத்தவங்களுக்கு போதிச்சதெல்லாம் வேற. ஆனா இப்போதான் எல்லா உயிர்களுக்குள்ளயும் இருக்கிறது ஒரே ஆத்மாதாங்கிற அந்த அத்வைத்த உண்மை அவருக்கு அனுபவபூர்வமான ஞானமா மாறுச்சு. அவரோட செயல்கள்ல இருந்த சமூக பாகுபாட்டு அவர் உணர்ந்த தருணம் அது. உடனே அந்த சண்டாளன சாக்ஷாத் சிவனோட வடிவமாவே பார்த்த சங்கரர் அவர் கால்ல விழுந்து வணங்குறார். அப்படியே அந்த இடத்திலேயே மனசிலிருந்து பொங்கி வந்த 5 சக்தி வாய்ந்த ஸ்லோகங்களை இயற்றுறார். அந்த 5 ஸ்லோகங்களுக்கு பேருதான் மனிஷா பஞ்சகம். மனிஷானா தெளிவான உறுதிப்பாடு. காசில கிடைச்ச அந்த அனுபவத்தால பிறந்த அத்வைத உண்மையின் வெளிப்பாடுதான் இந்த ஸ்லோகங்கள். இது சங்கரரோட மிகப்பெரிய உள்மாற்றத்துக்கு ஒரு சாட்சியா இன்னைக்கும் இருக்கு. அந்த ஸ்லோகங்களோட சாராம்சம் இதுதான்: எவன் ஒருவன் எல்லா உயிர்களிலும் இருக்கும் ஒரே பிரம்மத்தை உணர்ந்து விட்டானோ அவன் ஒதுக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி,
ஒரு பிராமணனாக இருந்தாலும் சரி, அவனே என் குரு. பாருங்க, உண்மையான ஞானம்ங்கிறது எல்லா சமூக வேறுபாடுகளையும் கடந்ததுன்னு எவ்ளோ அழகா சொல்லிட்டார். இங்க ஒரு சின்ன குறிப்பு. நாங்க இங்க பகிர்ந்துகிட்டது ஆதிசங்கரரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சில சம்பவங்களோட ஒரு பார்வைதான். இது ஒரு முழுமையான வரலாறு இல்ல. நீங்க இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க விரும்பினா அவரோட வாழ்க்கை வரலாற்ற சொல்ற மூல நூல்களை படிக்கலாம். இந்த பதிவை பார்த்தவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. ஞானகோஷ் சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா தெளிவா உங்களுக்கு கொண்டு வர ஒரு பன்மொழி சேனல். நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலி, குஜராத்தின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் நிறைய மொழிகள்ல வர இருக்கு. எங்களோட இந்த பணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த தெய்வீக அறிவை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசிக்க செய்வோம்.